தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில மீண்டும் நடைபோடுது. ஒரு மாநில அரசு சிறப்பா செயல்பட்டு நாட்டுக்கே எடுத்துக்காட்டா இருக்குன்னா அந்த மாநிலத்துக்கு துணை நிற்க வேண்டிய ஒன்றிய அரசோட கடமை. ஆனா ஒன்றிய பாஜக அரசு எப்படிப்பட்ட அரசா இருக்கு? கொள்ளைப்புறம் வழியா தங்கள் வலதுசாரி அஜெண்டாவை செயல்படுத்த துணை நின்ற அதிமுக ஆட்சி போயிடுச்சு அப்படிங்கிற கோபத்தோடும் மறுபடியும் தமிழ்நாடு தலையிலிருந்து நடைபோடுது என்ற பொறாமை உணர்வோடும் நம்முடைய செயல் திட்டங்களுக்கு திமுக அரசு தடையா இருக்க, தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் காவல் அரணா இருக்கேன்னு என்ற எரிச்சலோடும் எப்படியெல்லாம் இடைஞ்சல் தர முடியுமோ, எந்த வகையிலெல்லாம் தடை கருக்களை போட முடியுமோ, எதையெல்லாம் செஞ்சு நம்மோட நிம்மதியை கெடுக்க முடியுமோ அதையெல்லாம் முன்வந்து செய்கிறாங்க. நம்மை சிறுமைப்படுத்த நினைக்கிறாங்க. நம்மோட உரிமைகளை பறிக்கிறதையும் தமிழ்நாடு கொச்சைப்படுத்துறதையும் நம்மால் அமைதியா பார்த்து இருக்க முடியுமா? ஆட்சி பொறுப்பில் இருக்கிறதுக்காக பதவி சுகத்துக்காக ஒன்றிய அரசு கிட்ட பணிஞ்சு போற முதுகெலும்பு இல்லாத அடிமை கூட்டம் இல்ல நாம். சுயமரியாதையும் இனமான உணர்வும் உள்ள திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றிய அரசோட இனச்சரியத்துக்கு எதிராக போராடுகிற திமுகவோட போராட்ட குணத்தை பார்க்க வேண்டிய நிலையை உருவாக்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒன்றிய பாஜக கண்டிச்சு தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்ங்கிற கண்டன பொதுக்கூட்டங்களை நாம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நம்மை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் சட்டமன்றம், நாடாளுமன்றம், மக்கள் மன்றம்னு என்னைக்கு மக்களுக்கான குரலா ஒழிப்போம். வாதாடியும் போராடியும் நம்மளோட உரிமைகளை நிலைநாட்டுவோம் என்பதற்கு உறுதியேற்றுக் கொள்ளக்கூடிய கூட்டம் தான் இந்த மாபெரும் கூட்டம்.